ஹலோ டகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. என்ன பண்ணுறது, எவ்வளோதான் வீடியோஸ் அந்த சேனலில் போட்டாலுமே பட் எனக்கு ஒரு ரெகக்னைசேஷன், ஒரு ஒரு லவ் த்ரூ தி கமெண்ட்ஸ் எல்லாமே இதில் தான் எனக்கு கிடைக்கும். ஒரு சில ரீசன்ஸ்னால நான் அதில் இப்போ போட்டுட்ருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ எஸ், எனக்குமே லைக் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் அந்த ஃபைனல் செம்மில் உள்ள அந்த ஒரு பரபரப்பு, த ஹோல் 5 year எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. எஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸை நல்லா பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகேடா, டேக்கு கூட ரியல் அண்ட் ரியல் மொமெண்ட்ஸ் இனி வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரவுடி பேபி அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதில் டாப் ஜேகே, பாட்டம் தயோங். ஓகேடா, அப்போ எடுத்ததுமே ஜேகே அப்படியே அவனோட RX 100ல் அது மேலே சாஞ்சிட்டு சிகரெட்டை பிடிச்சி ஊதி தள்ளிட்டு இருக்கான். டேய் வெள்ளிக்கிழமை, இங்க வா, உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? டேய் ஜேகே, என்ன சொல்லிட்டு போனேன்? இந்த ஊட்டாண்ட யார் வந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு போனேனா இல்லையா? அப்படியா ஜெயே? எனக்கு ஞாபகம் இல்லையே. இதுக்கு தாண்டா சொன்ன வெள்ளிக்கிழமை குடிக்காதுன்னு. குடிச்சு இவ பார்த்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு? டேய் வெள்ளிக்கிழமை, ஃபாரின் சரகு தான் நமக்குலாம். நீ இந்த சரகை காண்டதையும் குடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, குடல் குந்தானி எல்லாம் அவிஞ்சு போய் வெளியில வந்துருமா. தலை, என்ன தலை பயங்காட்டிட்டு இருக்க? ஐயோ தலை, வேணாம். இனிமேல் ஒயின் ஷாப்பில் போயிட்டுலாம் குடிய வேணாம் தலை. ஃபாரின் சரக்கு அவங்கிட்ட உஷார் பண்ணுறது அப்படின்னு அப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்போ இந்த சைடு தயோங் அப்படியே இந்த சைடு ஜாகிங் வந்துட்டுருப்பான், நிறைய குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு. பிகாஸ் அவன் குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுற ஒரு ட்ரைனர், அத்லெட்டிக் கோச். ஸோ அப்படியே குட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவனோட தலையிலெல்லாம் ஹேர் பேண்ட் மாட்டிட்டு அப்படியே செம்ம க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கான். ஓடி வந்துட்டுருக்கான். இப்போ பார்க்குறான் தூரத்துலேருந்து தயங்கோட முடியெல்லாம் அழகாக அசைஞ்சு வருது. லைக் அவன் எப்படி தெரிகிறானா, அந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் வாத்து மாதிரியும், அவன் அந்த வாத்துலேயே இருக்க லைக் ஒரு அழகான ஒரு லைக் ஃப்ளெமிங்கோ மாதிரியும் அவனுக்கு தெரிகிறான். டேய் வெள்ளிக்கிழமை, யாருடா அது? ஃபியூரு சும்மா மஜாவாக இருக்கான். யாருப்பா? எனக்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியலையே. டேய் வெள்ளிக்கிழமை, பொண்ணை பார்க்காத பொருளை பாரு. ஏப்பா தெரிலையாப்பா, அவனுக்கு அந்தளவு கண்ணும் தெரியல. அப்போ தயங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர்றான். அப்போ சேக்கி அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். ஐயோ, குட்டி குஞ்சான்ஸ்லாம் என்ன ரன்னிங் ஓடிட்டுருக்குங்க? ஒரு வேளை குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிற கோச்சா இருப்பானோடா. தலை, வேணா நான் போய் கேட்டு சொல்லிட்டா தலை? என்ன கேட்க போயிட்டு பக்கத்தில் எங்கே தரமான சரக்கு கிடைக்கும்னு கேட்ப? தான் வெள்ளிக்கிழமை வச்சு போட்டுருவேன். சோறு தூண்டுறது என்கிட்ட தான் வரணும், துட்டு கேட்டுன்னு பொரடி மேலே கொடுப்பேன்டா வெள்ளிக்கிழமை. பேசாமல் கம்முனரே ஃபிகரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு வர்றான். இப்போ குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக அப்படியே ஓடிட்டுருக்காங்க. பிகாஸ் இந்த ரோட்டில் அந்தளவு டிராஃபிக்கெல்லாம் இருக்காது. அப்போ இந்த சைட் ஜேகேவும் ஜேகே பார்க்க பக்கா ரவுடி மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த தயவங்க அப்படியே நிப்பாட்டுறான். ஓய் பேபி, நான் என்ன இந்த சைட் போயிட்டுருக்கா? யார் இது? பொறிக்க மாதிரி இருக்கான் பார்க்கவே. இவன் எதுக்கு நம்மளை நிப்பாட்டுறான்? ஓய், உன்னை தான் கேட்டுட்ருக்கா. பார்க்க வேற சும்மா நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கானே. என்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டுருக்கியா? ஹலோ மிஸ்டர், எதாக இருந்தாலும் வார்த்தையை பார்த்து பேசுங்க. அவங்க எல்லோரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கோச், அவ்வளோதான். ஓ கோச்சா? கோச்சுக்கிட்ட நீ என்ன பண்ண போகிற அந்த குழந்தைங்க மேலே? எடுத்தவங்கிட்ட காலங்காத்தலைவா சொல்லி தான் அனுப்புனார் மாஸ்டர், இவன்கிட்ட மாட்டிடாதுன்னு. கரெக்டாக தயம், இவனோட கண்ணிலே வாடா நீ மாட்டுவேன். நான் கிளம்பணும், கண்ணவங்கள்ட்ட பேசி நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு எங்கள் கோச் சொல்லியிருக்காரு.
ஓ அப்போ நான் கண்டுவேனா? ஓய் நல்லா அமுல் பேபி மாதிரி இருக்கியே அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி நல்லா லைக் தடவிட்டு இருக்கான். தயங்கோட கண்ணத்தை பிடிச்சி என்னை டச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, தள்ளி போங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஆனால் ஜேகேவோட அந்த உதட்டுக்கு கீழே இருக்க அந்த மச்சம் தயங்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட அந்த முயல் பல்ல வச்சுக்கிட்டு உதட்டு அப்படியே கீழே கடிச்சிக்கிட்டு என்னை பார்க்கும்போது அவனோட அந்த அழகான மச்சம் எல்லாமே சேர்த்து ஏன் ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. என்னாச்சுன்னு தெரியலையே. தயாங்கா, இந்த பொறிக்க பயிலெல்லாம் பார்த்து நீ மயங்காத அப்படின்னு அவன் படுக்க போயிடுறான். ஸோ ஒரு 1 மந்த்தாக அப்படி தான் ட்ரைனிங் போகணும். ஸோ த நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை பா நான் நானே நைட்டெல்லாம் கொசு தொல்லை தாங்க முடியாமல் இப்போ தான் ரோட்டாண்ட வந்து படுத்து நிற்கிறேன். நீ என்னப்பா நான் வேணும்? வெள்ளிக்கிழமை நேற்று 6:30 மணிக்கு வந்தான், இப்போ 6:35 வருவானா மாட்டானாடா? பா வருவான்பா, நீ ஏன்பா பதறாதப்பா, வருவான். 1 நிமிஷம் கூட லேட் ஆக மாட்டேனேடா. இன்னைக்கு எதுக்கிட்ட லேட் ஆகுறான்? யோ ஜெயே வருவான்டா, உட்காரு கிசாவை போடலாம். சொருகி விட்டுருவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கரெக்டாக சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறான். நம்ம தலைவனோட என்ட்ரி அப்படி ஜேகேவை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். வெள்ளிக்கிழமை இவன் என்ன பார்த்து இப்படி முறைக்கிறான்? சில பேருங்களாம் இந்த ஊதி தள்ளுறியப்பா, அது பிடிக்கவே செய்யாதான்ப்பா. அதான் ஓ இவன் நான் என்னடா பண்ணிட்டோம்? பா சாம போட்டு அணைச்சி விட்டுரு. அணைச்சன்னா கீழே ஐயோ அது 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 ஒரு சிகரெட்டா 25 ரூபா. நான்ப்பா விலை ஏற்றுட்டானுங்களா? இது பிராண்டு வேற, அதனால 25 rupees. யப்பா பொண்ணா பொருளா? பொண்ணு முக்கியமா பொருள் முக்கியமாவா? எனக்கு பொண்ணும் வேணும் பொருளும் வேணும்டா. அதெல்லாம் முடியாதுப்பா, இழுத்தக செய்யா வந்துடுச்சு. அப்போ ஏதாச்சும் ஒன்று தான்ப்பா நீ யூஸ் பண்ணும். எனக்கு பொண்ணும் வேணும் பொருளும் வேணும்னு சொல்லிட்டுருக்க, நீ நானே இழுத்தக செய்யான்னு சொல்லிட்டுருக்க. யப்பா பொண்ணு வேணும்னா பொருள் இருக்கக்கூடாது, அப்போ பொருள் வேணும்னா பொண்ணு இருக்கக்கூடாதுப்பா. ஸோ ஏண்டா வெள்ளிக்கிழமை வடிகட்டின முட்டாள் யாருன்னு சொல்லு? நீதான்ப்பா. நீதான் புரணி மாலையே போட்டுருவேன், ஃபுல்லாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லைட்டாக தயங்க பார்க்கும்போது ஒரு ஜெர்க், ஐ மீன் இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது தயங்க பக்கத்தில் போகிறான். நான் பார்த்து மறைச்சிட்ருக்க? என்ன பார்த்து மறைச்சிட்ருக்கனா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர்ற ஒரு ஏரியா அது, நீங்கள் பாட்டில் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கீங்க, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கே, அதான் காலங்காலமாக குடிச்சுன்னுங்கிறேன். உனக்கு வேணுமாப்பா? ரெண்டில் பிழைகிறியாப்பா? நல்லா வந்துடும். இவங்கிட்ட நீ பேசாத தயம், நீ படுக்க போயிட்டே இரு. நான் கூட நேற்று ஏதோ பண்ணதை வச்சு நல்லவன்னு சொல்லி நம்பிட்டேன் அப்படின்னு தயங்க போகும்போது தயங்கோட கையை பிடிக்கிறான். என்ன வேணும்னு கேட்டேன். இப்படி அடுத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் என்னோட கையை, எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடும். என்ன என்கிட்டே உன் சண்டீர் தந்தை காட்டிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, ஜேகே ஒருத்தவன் மேலே கண்ணை வச்சிட்டானா அந்த கண்ணை என்னைக்குமே எடுக்கவே மாட்டான். அதே மாதிரி தான் நான் உன் மேலே கண்ணை வச்சிட்டேன், என்னோட குறி தப்பாது. என்னோட டெய்லி டார்கெட்டே நீ தான் சொல்லும். டெய்லி வாக்கிங் வருவியா என்ன? நாளையிலேருந்து ரூட்டை மாற்றணும் பொறுக்கி அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஜேகேக்கு தயங்கோட அந்த கையை தொட்டதுமே அவனுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. வெள்ளிக்கிழமை பொண்ணு இருக்கணும் பொருள் இருக்கணும், சிலனா பொருள் இருக்கணும் பொண்ணு இருக்கணும்னு சொல்லுவானுங்கடா. ஆனால் எனக்கு பொண்ணு மேலேயும் ஆசை பொருள் மேலேயும் ஆசைடா. அவனை என் பொண்டாட்டி ஆகிட்டா எப்படிடா இருக்கும்? பாஸ், அதை நீங்கள் ஆக்கினதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்கிறீங்களா பாஸ்? அதாண்ணா, நீ தான் அந்த கன்றாவை காதலை பண்ணி தொலைச்சிருக்கியடா. பாஸ், அது எக்ஸ் மேட்டர்லாம் ஞாபகப்படுத்த வேணாம் பாஸ். அவள் கன்றாவியாக காதல் பண்ணிட்டு போயிட்டான் பாஸ் அப்படின்னு அவனும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது இந்த சைடு ஜிமினிக்கிட்ட வந்து தயங்க புலம்பிகிட்டு இருக்கான். எங்கே பாருடா ஜிமினா, போகிற நேரமெல்லாம் இப்படி இருந்து வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். கோச் சொல்லி தான் அனுப்புனார் மாஸ்டர், இந்த மாதிரி அவன் இருப்பான், அவன் வழியில் போகாமல் பார்த்து போங்கன்னு.
ஆனால் இப்போ நான் அவர்கிட்ட நான் இதை போய் சொல்லவும் இல்லை. சொன்னேன்னா அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அந்த பொறுக்கிங்க இருக்கிற ரூட் சைடு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவேணான்னு சொல்லுவார். அப்போ ஜிம்மினும், ஆடா பாவி, அந்த பொறுக்கி பையன் பக்கத்தில் மட்டும் போயிடாதடா, அவன் ஒரு ஆள் மேலே கண்ணு வச்சிட்டானா அவனை விடவே மாட்டான்டா. டேய் தயங்கா, பத்திரமா இருந்துக்கோடா. டேய் நீ வேற எதுக்குடா பயம் காட்டிகிட்டு இருக்க? ஆல்ரெடி எங்கே பார்த்தாலும் அவன் மூஞ்சி தான் வந்து நிற்குது. தோ இப்போ கூட தூரமாக பார்க்கும்போது அந்த கம்பி வேலைக்கு பின்னாடி அவன் தான் நிற்கிற மாதிரி தெரியுது. அவன் ஒரு பைக் வச்சிருப்பான், அதே பைக் நிற்கிற மாதிரி தெரியுதுடா. அப்போ ஜிம்மினும் பார்க்குறான், எங்கடா? என் இமேஜினேஷனில் உனக்கு எப்படிடா தெரியும்? அதெல்லாம் தெரியாது அப்படின்னு பார்த்தா தலைவன் உண்மையிலே அங்கே நிற்கிறாப்ல. பட் இந்த டைம் வாயில் லாலிபப்பு அப்படின்னு நல்லா சூப்பிட்டு நின்றுட்டு இருக்கான். ஓய்த்தலாம் மாமா லவ் யூடி அப்படின்னு. அப்போது ஜிம்மின் பார்த்துட்டு, அட பாவி தயங்கா, அது உன் இமேஜினேஷன் இல்லைடா, உன்னோட ரியாலிட்டி. என்னடா சொல்கிற? ரியாலிட்டியா? அப்போ ரியல்லையே அவன் இங்கே தான் இருக்கானா? ஆமாண்டா, அவன் இங்கே தான் இருக்கான். ஐயோ தயாங், அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டிதான். தயாங் அண்ட் ஜிம்மன் 2 பேரும் இன்னைக்கு அப்ஸ்காண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறான், ஓ ஓடுறீங்களா, என்கிட்டே வா, வச்சுக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கிளம்பிடுறான். ஸோ இப்படியே டெய்லி வந்து தயங்க கையை பிடிச்சி வம்பிழிக்கிறது, தயங்க திருப்பி திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இந்த ரகலையாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே 1.5 வீக் போயிடுது. அப்போ ஒரு 2 days கிட்ட தயாங்க காணும். அவனும் அந்த சைட் ஜாகிங் வரதே இல்லை. ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப தேட ஆரம்பிக்கிறான். டேய் வெள்ளிக்கிழமை என்னடா யாழ் எப்போதும் இந்த சைடு வாக்கிங் வருவா, குழந்தைங்கள கூட்டிகிட்டு 2 நாள் ஆளே காணுமேடா. எனக்கு வேற நெஞ்செல்லாம் அவனே தேடுது. அப்போ குஞ்சு தெரியலையாப்பா? டேய் உன் குஞ்சு எடுத்து குஞ்சு இல்லாதவனுக்கு ஒட்டிடுவேன், ஆய் மூடுறா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு தயம் 2 நாளாச்சு. 2 நாளும் எனக்கு ட்ரைனிங் வேறு இடத்துல போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜிம்மினே இருக்கணும்ல, ஆனால் ஜிம்மினும் இங்கே இல்லவே இல்லை. ஃப்ரெண்டும் இல்லாமல் யாரும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கும் பிடிக்காம தான் அவனுமே அங்கே சொல்லி தந்துட்டுருக்கான். அப்போ செகண்ட் டே இன்னையோட முடியுது. அப்போ அந்த சைட் ஜிம்மின் போயிட்டுருப்பான். ஸோ ஜிம்மின் தான் தயங்கோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நல்லா தெரியும். பிகாஸ் அந்த கோச்சிங் சென்டர்லேயே பார்த்துருப்பான்ல தயாங் கூட ஜிம்மின் எப்பயும் இருக்கிறத. ஸோ பார்த்துட்டு ஹாய், ஐயோ எந்த பொறிக்கு பையனா இவன் எதுக்கடா இங்கே வந்தான் அப்படின்னு ஜிம்மின் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஹாய் தயங்க என்ன 2 நாளாக காணோம், அது எதுக்கு உங்களுக்கு? அவன்னா எங்கே இருக்கான்லாம் என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க. ஷோ வேற ஒழுங்காக கேட்டால் சொல்ல மாட்டான் போல. டீ வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கேட்டு சொல்லு. இதோ நான் போகிறேன்ப்பா, இங்கே பாருப்பா, என் மச்சானுக்கும் உன் ஃப்ரெண்டு மேலே காதோல் ஆயிடுச்சு. அந்த காதோலில் விழுந்துட்டனால உன்னோட ஃப்ரெண்டை டெய்லி பார்க்காம அவனால் இருக்க முடியல. அதனால காதோல் பண்ணுற என் ஃப்ரெண்டுக்கு அவனோட காதோல எங்கே இருக்கான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவனும் காதோல் பண்ணிட்டு காலங்காலமாக சுற்றுவான்ப்பா. ஐயோ சரியான கிரிஞ்சு ப்ரோமேக்ஸாக இருப்பானுங்க போல. தயாங் வேற இன்னைக்கு வந்துடுவானே. இன்னைக்கு இன்னும் 1/2 hour ட்ரெயினுன்னா, ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி கால் பண்ணுறேன்னா காலும் பண்ணிட்டான். இப்போ பிக்கப் பண்ண போகிறதுக்குள்ளே இவனுங்க பண்ணுற அழிச்சாட்டி ஒருகே ஷப்பா. சரி எங்கே இருக்கீங்கன்னு சொல்ல வேணாம், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? சொல்லிடாத ஜிமினா, அவனை ட்ரெயின்லேருந்து கூப்பிடுறதுக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்லிடாத, வந்துருவானுங்க பின்னாடியே. அப்போ கரெக்டாக தயங்கிட்டேருந்து கால். டேய் ஜிமினா, நான் நின்றுட்டுருக்கேன்டா 5 minutes என்ன ஒன்று இன்னும் காணோம், வர்றியா மாட்டியா? அப்போ இது எல்லா சவுண்டுமே அப்படியே ஜேகேக்கு கேட்டுருது. ஓ எங்கேயோ வெளியூர் போயிருக்கான், அதனால இப்போ கூப்பிடுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அதான் நம்ம மேட்ரு. வெள்ளிக்கிழமை போ 2 RX 100 எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவன் பைக் எடுத்துகிட்டு வர சொல்கிறான்.
ஸோ அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு ஜிம்மின் வந்து ஸ்கூட்டியில் போகிறான். அவனுக்கு முன்னாடி சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஹூன்னு எல்லாத்தையும் ஒரு மாதிரி சைகை எல்லாம் காட்டிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு. அப்போது தயங்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். 2 நாளாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு அந்த சைடு நம்ம வாக்கிங்கும் போகல. அந்த பொறுக்கி பையன் தேடி இருப்பானா? இல்லை நம்மளெல்லாம் தேடி இருக்கவே மாட்டான். நான் இல்லைன்னா இன்னொருத்தான் டைம் பாஸ்னால் அவன் போயிட்டே இருந்திருப்பான். நான் தான் ஏதோ அவனை பற்றி நினச்சிட்டே இருக்கேன். தயம் அதெல்லாம் இல்லை, நீ இல்லைன்னா இன்னொருத்தனை அவன் போயிட்டே இருப்பான்டா அப்படின்னு அவனும் நினைக்கிறான். இல்லை நினைக்காத, அந்த பொறுக்கி பையன் எதுக்குடா இப்போ நீ நினைக்கிற? நீ நினைக்கிற அளவு அவனும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு அவனுக்கே சொல்லிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்து ஜேகே பின்னாடி வந்து அவன் பேக்லேயே தட்டிட்டு, ஆயிட்டெல்லாம் என்ன மாமனை விட்டு 2 நாள் ஊருக்கு போயிருக்க போல, எப்படி இருந்துச்சு தெரியுமா? பொண்டாட்டி புருஷனை விட அம்மா வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் சொல்லாமல் கொள்ளாமல் போகக்கூடாது செல்லம். அப்போ தயம் பார்க்குறான், அட பாவி, என் பின்னாடியே கை வச்சு அடிக்கிறியா நீனு? என்ன வேணும் உனக்கு? நீ இல்லாமல் 2 நாளாக சாப்பிடல, சொல்லிட்டு போக மாட்டியா? நான் எதுக்கு சொல்லிட்டு போகணும்னு கேட்குறேன். ஏன் இஷ்டம், இங்கே வர்றது போகிறது, நான் எப்படி இருக்கணுங்கிறது ஒவ்வொன்றையும் நான் இங்கே உட்காந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக கோச்சிங்க்கு நான் வரல. குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும், குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அண்ட் ட்ரைன் பண்ணணும். இதுதான் என்னோடய ஒர்க். உங்ககிட்ட வந்து நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறது என்னோடய ஒர்க்கா? வெள்ளிக்கிழமை இவன் என்னடா புரிஞ்சவே மாட்டான். அப்போ கரெக்டாக அங்கே ஜிம்மின்னு வந்துடுறான். டே மச்சான், சாரிடா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போது ஜிம்மன் ஃபோனை கூப்பிட வர சொன்னா, நீ எல்லார்கிட்டையும் இப்படி தான் போயிட்டு சொல்லிகிட்டு இருக்கியா நான் கூப்பிட போகிறேன்னு அப்படின்னு தயம் டென்ஷன் ஆகிறான். ஜிம்மனுக்கே புரியல. டேய் நான் வந்துட்டு தாண்டா இருந்தேன், இடையில கால் பண்ணவும் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதான் தெரிஞ்சிருச்சுல. இப்போ தெரிஞ்சிருச்சுல ஜேகே, இப்போ நீ என்ன பண்ண போற? எதுக்கு இப்போ கோவப்படுற? நான் அவங்ககிட்ட ஒன்றுமே பண்ணலையே. அது எப்படி ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க பின்னாடி வந்து அடிக்கிற? இது ஒரு நல்ல பிஹேவியரிசமா? அது நீ எந்தன்னு நினச்சி அடிச்சேன், புரியல. நான் உண்டா சென்னைக்கு சொன்னேன், நான் உந்துன்னு உனக்கு நான் எந்த ஒரு பெர்மிஷன் கொடுக்கலையே ஜேகே. உனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்காது, உன்னை மாதிரி பொறுக்கிங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது ஜேகே. ஸ்டே அவே ஃப்ரம் மீ அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ ஜேகேக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிடுது. வெள்ளிக்கிழமையும் பார்க்குறான். பா விடுப்பா, அந்த பையன் என்ன டென்ஷனில் இருந்தானோ. இல்லடா வெள்ளிக்கிழமை மற்றவங்க கிட்ட எல்லாம் சும்மா ஃப்ளட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பேன், ஆனால் அதெல்லாம் ஒரு மாதிரி சும்மாடா. ஆனால் ஏன்னு தெரியல, இவனை எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருச்சு போல. எனக்கு இவன் வேணும்னு தானே தோணுச்சு, அதனால தான் இவங்ககிட்டே சுற்றி நான் வந்தேன். ஆனால் அவனுக்கு ஏன்னா எல்லாம் புரியவே மாட்டுது அப்படின்னு ஃபீல் ஆகிட்டுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனோட ரொட்டீனும் அகெயின் கண்டினியூ ஆகுது. ஜேகே எப்பயுமே ஆஸ் யூஷுவல் அந்த தெருவிலே தான் நிற்பான். ஆனால் நேற்று தயம் திட்டி விட்டனால அங்கே அவன் இல்லை. ஸோ தயம் வர்றான், என்ன ஆளையே காணோம், எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அப்போ ஜேகே அந்த இடத்துல இல்லாததை பார்த்துட்டு அவனும் போயிடுறான். நல்லது, சனியாக ஒளிஞ்சுது, டெய்லி இதை மூஞ்சில் முழிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபி டெய்லி வந்து பார்க்குறான். ஆனால் ஜேகே மட்டும் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்போது தயங்கே அவனோட மனசு கடந்து தேட ஆரம்பிக்குது. என்ன ஒரு வாரமா ஆளே காணோம், எப்போதும் அவன் பாட்டுக்கு டானு வந்து நிற்பான். தயங்னு ரொம்ப ஹார்ஷாக தான் அவனை ட்ரீட் பண்ணிட்டோமா, அதனால தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சா, அதான் அவனும் சோகமாயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ இந்த சைட் ஜேகே, அடிடா அவனை, உதடா அவனை, தேவையே இல்லை. வெள்ளிக்கிழமை காதூல் தோல்வினா இப்படிதான் இருக்குமாடா? நீ நெஞ்சு வலிக்குதுடா வெள்ளிக்கிழமை, யபா நெஞ்சு வலிக்குன்னா வாப்பா ஊட்டாண்ட இருக்கு ஆஸ்பத்திரி போவோம். வெள்ளிக்கிழமை காதல் தோல்வியில் நெஞ்சு வலிக்குதுடா அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இருப்பா உனக்கு எதுவும் வாயு கோளாரா இருக்கும், நான் போயிட்டு பக்கத்தில் ஒரு 7up வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டுன்னு போகிறான். அப்போது கீழே பார்த்தா தயம்
இது வெள்ளிக்கிழமை தானே, சரி நான் ஃபாலோ பண்ணிட்டு போனவன் எங்கே இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைக்கே தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா ஜேகே மேலே, ஏய் தயாங், நீ கண்ணே காட்ட மாட்டியாடா? காதலுக்கு கண் இல்லைன்னு இல்லை, உனக்கு தாண்டா கண்ணே கிடையாது. அழகான பையன் தேடி தேடி லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என் காதோல விட்டுட்டு வேற எதையோ சூஸ் பண்ண போறியடா. டேய் யாருமே உனக்கு புரியாதா அப்படின்னு குடிச்சிட்டு வளரிக்கிட்டு இருக்கான். தயாங்னால தான் அவன் குடிக்கவே செஞ்சுருக்கான். அப்போ தயாங் இதெல்லாம் ஓரமாக நின்று பார்க்குறான். வெள்ளிக்கிழமையும், ஏபா நீ இந்தா சாணப்பா குடிப்பா. டேய் வெள்ளிக்கிழமை, நான் இங்கே லவ்ஸ் ஃபீலிங்கில் இருக்கேன், உனக்கு செவனப் கேட்குதா? இப்போ நான் ஒரு சிப் அடிச்சுட்டு தந்தா ஃபுல் பாட்டிலே நீ காலி பண்ணுங்கிறதுக்காக தானே உட்காந்துட்டு இருக்க. எப்படிப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே தயாங் அப்படியே உள்ளே வர்றான். ஜேகே, வெள்ளிக்கிழமை என்னடா பேரை சொல்லி கூப்பிடுற? ஏபா நான் கூப்பிடலப்பா அப்படின்னு பார்த்தா தயாங் நிற்கிறான். அப்போ ஜேகே அப்படியே ஒரு பனியனையும் கையிலையும் கட்டிக்கிட்டு நிற்பான், உட்காந்துருப்பான். ஸோ அதை அப்படியே ஒரு மாதிரி சரி பண்ணிட்டு, என்ன என்ன வேணும்? இல்லை சும்மாதான். என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம். ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதா? என்னை மட்டும் நாய் மாதிரி விரட்டி அடிச்சல்ல, நீ உன் சந்தோஷம் உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் விட்டு வந்தேன்ல, அப்புறம் என்ன? எதுக்கு கொஞ்ச நாளாக கீழே வந்து நிற்கல? எங்க நான் வாக்கிங் ஜாகிங்லாம் போகும்போது கிட்ஸோட வந்து நிற்பல்ல, அது ஏன் வந்து நிற்கல? நாய் மாதிரி பின்னாடியே சுற்றணுமோ? வேணான்ட்ட, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்போ தயாங்கும், என்ன அவன் ஓவரா பண்ணுறான்? ஓ அப்போ பார்க்க வர மாட்டியா? ஒரு தடவை திட்டு வாங்கினா அவ்வளோதானா? இதுக்கு தான் இந்த ரவுடி பசங்களே லவ் பண்ணக்கூடாதுங்கிறது அப்படின்னு போக பார்க்குறான். அப்போ வெள்ளிக்கிழமைட்ட, டேய் ஏன்னா வாய்க்குள்ளேயே முடிச்சுட்டு போகிறான். ஷப்பா இதுக்கு தான் ரவுடி பசங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் ஜேகேயோட மரமண்டைக்கே புரியுது. டேய் அப்போனா அவன் என்ன லவ் பண்ணுறானா? அப்போ தான் சார் தயம், இந்த ஒரு வாரம் அவனை பார்க்காம நான் தான் தவிச்சு போயிருந்தேன். என்ன அறியாமல் எனக்கே லவ் வந்துருச்சு. அது பொறுக்கி மேலே, ரவுடிடா நீ சரியான ரவுடி, நீ உன்னை பார்க்கவே வர மாட்டே பாரு அப்படின்னு கோச்சிட்டு கீழே நடந்து போகும்போது ஜெக்கி அப்படியே கூப்பிடுறான். ஓய் ஓய் உனதான், டே தயம் அப்படின்னு கூப்பிட அவன் கோவத்தில் போகிறான். அப்படியே தயாங்க பிடிச்சி தூக்கிட்டு, என்ன லவ் பண்ணுறியா? இந்த மரமணிக்கு இப்போதான் புரிஞ்சுதா? ஒன்றும் வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். இப்போ ஜேகே அப்படியே தயாங்க இறக்கி விட்டுட்டு, போட்டா உனக்குள்ள அப்படின்னா அவன் உதட்டுல போயிட்டு நல்லா கடிச்சு இழுக்கிறான். என்ன இப்போ உனக்கு? இந்த முத்தம்தான் இதுதான் வேணும், கொடுக்குறியா அப்படின்னு ஹாப்பியாக சேர்ந்துடுறாங்க. இப்போ ஜிம்மின் அந்த சைடும் வெள்ளிக்கிழமை அந்த சைடு இதை நின்று பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா, இந்த குட்டியான ஷார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு செமஸ்டர் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுது. ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் க்ரூஷியலாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு 1 hour கிட்ட எனக்கு போகணுன்னு ஆசை. பட் இப்போ போட்டால் பப்ளிக் எக்ஸாம்னால பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் டேக்கோட மூவி கண்டிப்பாக நான் போடுறேன். ஒரு 1 hour அந்த மாதிரி கிட்ட நான் கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் எல்லாம் வரும்ல, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அப்போ கண்டிப்பாக போடுறேன்டா. ஸோ மறக்காமல் இதில் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, கேரக்டர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே கிடைக்கும். நீங்கள் அது போடுங்க இது போடுங்க அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு இதில் தான் ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே ட்ரகீஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.